அடுத்து OH தொகுதியானது வினைல் தொகுதியுடன் இணைந்திருந்தது என்றால் அந்த சேர்மத்தினுடைய பொதுப்பெயர் மற்றும் IUPAC பெயர் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். வினைல் குரூப். வினைல் தொகுதிக்கான அமைப்பு என்ன அப்படின்னா CH2 டபுள் பாண்ட் CH ஹைஃபன். எந்த சேர்மத்தில் CH டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் ஆர் ஹைஃபன் என்ற அமைப்பு இருக்குதோ அந்த சேர்மத்தில் வினைல் தொகுதி இருக்கு அப்படின்ட்டு நம்ம அறிந்து கொள்ளலாம். சரி, இந்த தொகுதியில் OH தொகுதி இருந்தது அப்படின்னா அதுக்கு எப்படி பெயரிடலாம் அப்படின்றது பார்க்கலாம். CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் OH. ஓகே, பாருங்க, வினைல் தொகுதி இருக்கு. இந்த கார்பனோட OH தொகுதி வந்து கூடுதலாக வந்து இருக்குது. அப்போ இது என்ன அப்படின்னாக்கா வினைல் ஆல்கஹால். இந்த சேர்மத்தினுடைய பொதுப்பெயர் என்ன அப்படின்னா வினைல் ஆல்கஹால். ஓகே, காரணம் என்ன அப்படின்னா கொடுக்கப்பட்டுள்ள சேர்மத்தில் OH இருக்கிறனால நம்ம ஆல்கஹால் அப்படின்னு வந்து எழுதுவோம். அதுக்கடுத்து இந்த சேர்மத்தில் CH டபுள் பாண்ட் CH என்ற வினைல் தொகுதி இருக்கிறதுனால இந்த சேர்மத்தினுடைய பொதுப்பெயர் என்ன அப்படின்னா வினைல் ஆல்கஹால். சரி, அடுத்து இந்த சேர்மத்துக்கான IUPAC பெயர். இது எப்படி IUPAC விதிப்படி பெயரிடணும் அப்படின்னா ஆல்க் ஈனால் அப்படின்னு வந்து பெயரிடணும். ஓகே, இங்கே ஆல்க் என்பது வேர்ச்சொல். ஈன் அப்படின்னா கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கு. OL அப்படின்னா OH தொகுதி வந்து இருக்கிறத வந்து குறிப்பிடுது. சரி, மொத்த கார்பனோட எண்ணிக்கை 2 என்பதனால் ஏழுக்கு பதிலாக ஈத். ஓகே, அடுத்து ஈன். ஓகே, அடுத்து OL. ஓகேவா? இப்போ ஈத்தினால் என்பது இந்த சேர்மத்துக்கான IUPAC பெயர். சரி, இதில் OL அப்படின்னா OH. அடுத்து ஈன் என்றால் கார்பன் கார்பன் டபுள் பாண்ட். ஈத் என்றால் 2 கார்பன் அணுக்களை குறிப்பிடுகின்றது. இதோட வினைல் தொகுதியோட OH இருந்தது அப்படின்னா அந்த சேர்மத்துக்கு எவ்வாறு பெயரிட வேண்டும் என்பது முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக OH தொகுதியானது அல்லைல் தொகுதியுடன் நேரடியாக இணைஞ்சிருந்தது அப்படின்னா அந்த சேர்மத்துக்கு வந்து எப்படி பொதுப்பெயர் மற்றும் IUPAC பெயரிட வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம். முதல்ல அல்லைல் தொகுதி என்ன அப்படின்னு பார்க்கலாம். அல்லைல் குரூப். CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH2 ஹைஃபன். ஓகே, எந்த கரிமச்சேர்மத்தில் இந்த அமைப்பு இருக்குதோ அந்த கரிமச்சேர்மத்தில் அல்லைல் தொகுதி இருக்குது என்பதை தெரிந்து கொள்ளலாம். சரி, இந்த தொகுதியோட OH இருக்கக்கூடிய ஒரு சேர்மத்தை நான் எடுத்துக்கிறேன். CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH2 சிங்கிள் பாண்ட் OH. இதுக்கு என்ன வித்தியாசம்? OH தான் வித்தியாசம். இப்போ இங்கே OH இல்லை, இங்கே OH வந்து இருக்கு. அல்லைல் தொகுதி இருக்கு, அல்லைல் தொகுதி வந்து இருக்குது. அல்லைல். சரி, இதுக்கு வந்து எப்படி புது பெயரிடுறதுன்னு பார்க்கலாம்.
சரி, இந்த சேர்மத்துக்கான பொது பெயர் அல்லைல் ஆல்கஹால். காரணம், இந்த சேர்மத்தில் அல்லைல் தொகுதி இருக்கு. CH டபுள் பாண்ட், CH சிங்கிள் பாண்ட், CH2 அமைப்பு இருக்கிறதுனால இது அல்லைல். OH இருந்தால் அது ஆல்கஹால். அடுத்து இதனுடைய IUPAC பெயர். IUPAC பெயரிடும் பொழுது எந்த வழிமுறை பின்பற்றணும் அப்படின்னா, ஆல்க் N ஹைஃபன் ஈன் ஹைஃபன் N OL. ஆல்க் N ஈன் N ஆல். இந்த N என்பது கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு வந்து குறிப்பிடுது. இந்த N என்பது OH-னுடைய இடத்தை வந்து குறிப்பிடுது. சரி, மொத்த கார்பன் அணுவுடைய எண்ணிக்கை 3 என்பதனால் ஏஎல்க்கு பதிலாக ப்ரோப் என்ற வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறோம். ஓகே, ஹைஃபன். ஓகே, எண்ணுக்கு பதிலாக என்ன பண்ணும், EN அப்படின்னாக்கா ஆல்கின், தட் இஸ் கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் வந்து குறிப்பிடுது. இந்த சேர்மத்தில் கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு எங்கே இருக்குன்னு பாருங்கள். இதோ இங்கே இருக்குது. இது முதல் கார்பன், இது இரண்டாவது கார்பன், இது மூன்றாவது கார்பன். 3 கார்பன் அணுக்கள் உள்ள இந்த சேர்மத்தில் இரண்டாவது கார்பன் அணுவிற்கும் மூன்றாவது கார்பன் அணுவிற்கும் இடையில் இரட்டை பிணைப்பு இருக்குது. ஸோ இந்த 2 எண்களில் எந்த எண்ணை பயன்படுத்தணும் அப்படின்னா 2 என்ற எண்ணை தான் பயன்படுத்தணும். ஓகே, அப்போ எண்ணுக்கு பதிலாக 2 அப்படின்னு வந்து பதிலீடு செய்கிறேன். அடுத்து EN. ஓகே, அடுத்து ஹைஃபன். இந்த எண்ணுக்கு பதிலாக என்ன பண்ணணும், OH-னுடைய இடத்தை வந்து குறிப்பிடணும். ஓகே, OH எங்கே இருக்குது, முதல் கார்பனில் இருக்குது. அப்போ ஹைஃபன். ஓகே, அடுத்து OL, தட் இஸ் என்னது, ப்ரோப். ப்ரோப் ஹைஃபன் 2 ஹைஃபன் ஈன் ஹைஃபன் 1 ஆல் என்பது இந்த சேர்மத்துக்கான IUPAC பெயர். சரி, அடுத்து CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் C. இந்த கார்பனில் 2 ஹைட்ரஜன் அணுக்கள் இருக்கின்றன. அதில் ஒரு ஹைட்ரஜனை அப்படியே வச்சிடுறேன், இன்னொரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு CH3 வந்து எழுதிடுறேன். அப்புறம் OH அப்படியே தான் இருக்கு. ஓகே, இந்த 2 சேர்மத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா, இந்த சேர்மத்தில் OH நேரடி இணைஞ்சிருக்கூடிய முதல் கார்பனில் 2 ஹைட்ரஜன் அணுக்கள் உள்ளன. அப்புறம் ஒரு வினைல் தொகுதி வந்து இருக்கு. ஆனால் இந்த சேர்மத்தில் OH நேரடி இணைஞ்சிருக்கூடிய இந்த கார்பனில் ஒரு ஹைட்ரஜன், ஒரு மெத்தில், ஒரு வினைல் தொகுதி வந்து இருக்கு. ஓகே, இந்த 2 ஹைட்ரஜனில் ஒரு Hக்கு பதிலாக ஒரு மெத்தில் தொகுதி வந்து பதிலீடு செஞ்சுருக்கேன். ஸோ இந்த சேர்மத்துக்கான IUPAC பேர் என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். இதுக்கு பொது பெயர் எதுவும் கொடுக்கல. இதனுடைய IUPAC பேர் வந்து பாருங்கள். சரி, இதுக்கு வந்து பெயரிட சரி எண்கள் கார்பன் அணுவிற்கு வந்து இடமதிப்பு வந்து கொடுக்கணும். இது முதல் கார்பன், இது இரண்டாவது கார்பன், இது மூன்றாவது கார்பன், இது நான்காவது கார்பன். இப்போ 4 கார்பன் அணுக்கள் உள்ள இந்த சேர்மத்தில் ரெண்டாவது கார்பனில் ஒரு OH தொகுதி இருக்கு. அடுத்து மூன்றாவது கார்பனுக்கும் நான்காவது கார்பன் கலவையில் ஒரு இரட்டை பிணைப்பு வந்து இருக்குது. சரி, அப்போ என்ன பண்ணுவோம், ஆல்க் என்பதற்கு பதிலாக பியூட் என்ற வார்த்தை வந்து பயன்படுத்தணும். பியூட். ஓகே, ஹைஃபன் N. இந்த N என்பது கொடுக்கப்பட்டுள்ள சேர்மத்தில் எங்கே கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு என்பது இருக்குது என்பதை வந்து குறிப்பிடுகிறது. இங்கே என்ன பண்ணாக்கா 3க்கு 4 இடையில, அதில் எது சிறிய எண் 3. அப்போ Nக்கு பதிலாக 3 என்ற
எண்ணை வந்து பயன்படுத்துகிறோம். அடுத்து இஎன், ஓகே, அடுத்து ஹைஃபன். ஓகே, இந்த எண்ணுக்கு பதிலாக என்ன பண்ணணும், ஓஹெச் இடத்தை வந்து குறிப்பிடணும். ஓஹெச் எங்கே இருக்குது, ரெண்டாவது கார்பனில் இருக்குது, அப்போ 2. அடுத்து ஓஎல். அப்போ பியூட் 3 இன் 2 ஆல் என்பது இந்த சேர்மத்துக்கான IUPAC பெயர். அடுத்து CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட். ஓகே, இந்த கார்பன் பாருங்கள், இதில் ஹைட்ரஜன் மெத்தில் இருக்குது, OH இருக்குது. ஓகே, அப்புறம் இந்த தொகுதி வந்து இருக்குது. சரி, இந்த கார்பன் எழுதிட்டேன். இந்த ஹெச்சுக்கு பதிலாக ஒரு மெத்தில் தொகுதி எழுதிடுறேன். ஓகே, இந்த மெத்தில் தொகுதி அப்படியே தான் இருக்குது, இந்த வினைல் தொகுதி அப்படியே தான் இருக்குது. அடுத்து இந்த OH. ஓகே, இந்த ரெண்டு சேர்மங்களுக்கு இடையே என்ன வேறுபாடு இருக்குது அப்படின்னா, OHோட நேரடியாக இணைஞ்சிருக்கூடிய கார்பனில் இந்த சேர்மத்தில் ஒரு ஹைட்ரஜன், ஒரு மெத்தில், ஒரு வினைல் தொகுதிகள் உள்ளன. ஆனால் இந்த சேர்மத்தில் 2 மெத்தில் தொகுதிகள், ஒரு வினைல் தொகுதி உள்ளன. ஸோ இந்த சேர்மத்துக்கு பொது பெயர் இல்லை. அடுத்து IUPAC பெயர் எப்படி கொடுக்குன்னு பாருங்க. இது முதல் கார்பன், இது இரண்டாவது கார்பன், மூன்றாவது கார்பன், இது நான்காவது கார்பன். அப்போ 4 கார்பன் அணுக்கள் உள்ள இந்த கார்பன் சங்கிலியில் ரெண்டாவது கார்பனில் OH இருக்கு, அதே ரெண்டாவது கார்பனில் ஒரு மெத்தில் தொகுதி வந்து இருக்கு. இது பதிலீட்டு தொகுதி, இது வினைசில் தொகுதி. அப்போ முதல்ல பதிலீட்டு தொகுதிக்கு வந்து பெயரிட வேண்டும். ஓகே, 3க்கும் 4க்கும் இடையில் இரட்டை பிணைப்பு வந்துருக்கு. அப்போ எந்த எண்ணை வந்து எடுத்துக்கணும்னாக்கா 3. சரி, எப்படி பெயரிடலாம், இதுதான். நான் சிறு மாற்றம் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, முதல்ல இந்த பதிலீட்டு தொகுதிக்கு வந்து பெயரிடுறேன். என்ன வரும், 2-மெத்தில். ஓகே, அடுத்து இந்த ஃபார்மேட். ஓகே, இப்போ இதுக்கு நேம் சொல்லியாச்சு. மீதி எத்தனை கார்பன் இருக்குது, 4 கார்பன் அணுக்கள் உள்ளன. 4 கார்பன் அணுக்கள் இருந்தது அப்படின்னா அதனுடைய ஆல்க் நேம் என்ன அப்படின்னா பியூட். ஓகே, அடுத்து ஹைஃபன். சரி, இந்த சேர்மதில் கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் எங்கே இருக்குது, 3க்கும் 4க்கு இடையில் இருக்குது. அதில் இது சிறிய எண் அப்படின்னாக்கா 3. அப்போ 3 எழுதிடுறோம். ஓகே, ஹைஃபன். ஓகே, அடுத்து இந்த OHனுடைய இடத்தை வந்து குறிப்பிடணும். சரி, எழுதிடுறோம். அதுக்கப்புறம் OHனுடைய இடம் என்னது, 2. அப்போ 2. அடுத்து OL. சரியா, அப்போ 2-மெத்தில் பியூட் 3 இன் 2 ஆல் என்பது இந்த சேர்மத்துக்கான IUPAC பெயர். 2-மெத்தில் ஓகே பியூட் -3 இன் ஓகே 2 ஆல். ஓகே, இங்கே ஆல் என்றால் ஹைட்ராக்சில் தொகுதி. அது எங்கே இருக்கு, 4 கார்பன் அணுக்கள் உள்ள சங்கிலியில் இரண்டாவது கார்பனில் இருக்கு. அடுத்து ஈன் என்றால் கார்பன் கார்பன் டபுள் பாண்ட். அது எங்கே இருக்கு, 4 கார்பன் அணுக்கள் உள்ள கார்பன் சங்கிலியில் மூன்றாவது கார்பனுக்கும் 4வது கார்பனுக்கும் இடையில வந்து இருக்கு. 2-மெத்தில் என்றால் 4 கார்பன் அணுக்கள் உள்ள கார்பன் சங்கிலியில் 2வது கார்பனில் மெத்தில் இருக்கு. 4 கார்பன் அணுக்கள் உள்ள கார்பன் சங்கிலி, அதில் 2வது கார்பனில் மெத்தில் வந்து இருக்குது. இதுதான் இந்த சேர்மத்துக்கான IUPAC பெயர். ஓகே, இதோட அல்லைல் தொகுதியோட OH தொகுதி நேரடியாக இணைஞ்சிருந்தது அப்படின்னா அந்த சேர்மத்துக்கு வந்து எப்படி பெயரிட வேண்டும் என்ற முறை வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக OH தொகுதியானது ஒரு கார்போசைக்ளிக் தொகுதியுடன் இணைஞ்சிருந்தது அப்படின்னா அந்த சேர்மத்துக்கு வந்து எவ்வாறு பெயரிட வேண்டும் என்ற வழிமுறை பற்றி பார்க்கலாம். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சரி, அந்த சேர்மம் இதுதான்.
இது ஒரு ஆல்கஹால். ஏன்னா இதில் OH தொகுதி கார்பன் அணுவுடன் நேரடியாக வந்து இணைஞ்சிருக்கு. இந்த OH மறைச்சிட்ட அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய இந்த வளையத்துக்கு என்ன பேர் அப்படின்னா கார்போசைக்ளிக். OH மறைச்சிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய இந்த வளையத்துக்கு என்ன பேர் அப்படின்னாக்கா கார்போசைக்ளிக். ஓகே, ஏன்னா இந்த வளையத்தில் கார்பன் அணுக்கள் மட்டுமே உள்ளன, அதனால் இதை நம்ம கார்போசைக்ளிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த கார்போசைக்ளிக் தொகுதியோட OH வந்து நேரடியாக வந்து இணைஞ்சிருக்கு. சரி, இதனுடைய பொதுப்பெயர் வந்து பாருங்க, OH மறைச்சிட்டோம் அப்படின்னா இந்த அமைப்புக்கு என்ன பேர் அப்படின்னா சைக்ளோஹெக்சைல். சைக்ளோ அப்படின்னாக்கா வளைய என்ற அர்த்தம். ஓகே, ஹெக்சைல் அப்படின்னா 6. OH அப்படின்னா ஆல்கஹால். சரி, அடுத்து இந்த சேர்மத்துக்கான IUPAC பெயர். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா சைக்ளோஹெக்சனால். ஓகே, வளைய ஹெக்சனால் அப்படின்னு வந்து தமிழில் சொல்லலாம். இது வளைய ஹெக்சைல் ஆல்கஹால். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா வளைய ஹெக்சனால் என்று பெயரிட்டிருக்கோம். இந்த சேர்மத்துக்கான IUPAC பெயர் சைக்ளோஹெக்சனால். சரி, இந்த IUPAC பெயர் பாருங்கள், ஆல் அப்படின்னாக்கா ஆல்கஹால் OH வந்து குறிப்பிடுது. அடுத்து ஹெக்ஸு அப்படின்னு என்னது 6 கார்பனை வந்து குறிப்பிடுது. பாருங்கள், 1 2 3 4 5 6 கார்பன் வந்துருக்கு. சைக்ளோ பண்ணாக்கா வளைய அமைப்பு, 6 கார்பன் அணுக்களும் வளையத்தில் உள்ளன, அதனால தான் சைக்ளோ ஹெக்ஸா அப்படின்னு சொல்கிறோம், ஹெக்ஸைன் அப்படின்னு சொல்கிறோம். இங்கேயும் அதே மாதிரி தான், சைக்ளோ அப்படின்னா வளைய, ஓகே, ஹெக்ஸ் அப்படின்னா 6 கார்பன் அணுக்களும் வளையத்தில் உள்ளன, ஆல்கள் அப்படின்னா OH. இந்த சேர்மத்துக்கான பொதுப்பெயர் மற்றும் IUPAC பெயர் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. அடுத்ததாக பாலிஹைட்ரிக் ஆல்கஹாலின் பொதுப்பெயர் மற்றும் IUPAC பெயர் எவ்வாறு இட வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம். CH2 single bond OH single bond CH2 single bond OH. இது ஒரு டைஹைட்ரிக் ஆல்கஹால். இந்த சேர்மமானது பாலிஹைட்ரிக் ஆல்கஹாலின் கீழ் வரும். ஏன்னா இந்த சேர்மத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட ஹைட்ராக்சில் தொகுதிகள் உள்ளன, அதனால் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பாலிஹைட்ரிக் ஆல்கஹால். சரி, இந்த பாலிஹைட்ரிக் ஆல்கஹாலில் மொத்தம் 2 ஹைட்ராக்சில் தொகுதிகள் மட்டும் இருப்பதன் காரணமாக இது ஒரு டைஹைட்ரிக் ஆல்கஹால். ஸோ இந்த சேர்மத்துக்கான பொதுப்பெயர் என்ன அப்படின்னா எத்திலீன் கிளைக்கால். அடுத்து IUPAC பெயர் என்ன அப்படின்னா, இது முதல் கார்பன், இது 2வது கார்பன். 2 கார்பன் இருக்கக்கூடிய ஆல்கேன் என்ன அப்படின்னா ஈத்தேன். ஹைஃபன் 1,2 டை ஆல். ஈத்தேன் 1,2 டயால். சரி, இங்கே ஆல் என்றால் ஹைட்ராக்சில் தொகுதி தான் ஆல்கஹால். மொத்தம் எத்தனை உள்ளன அப்படின்னாக்கா 2, அதனால தான் டை ஆல். ஓகே,
ஒவ்வொரு ஓகச்சினுடைய இடம் பாருங்கள். ஒரு ஓகச்சினுடைய இடம் முதல் இடம். ஓகே, இன்னொரு ஓகச்சினுடைய இடம் இரண்டாவது இடம். அதனால தான் 1,2. ஓகே, ஈத்தேன் அப்படின்னாக்கா ஆல்கேன். அது மொத்தம் 2 கார்பன் அணுக்கள் இருப்பதனால ஈத்தேன் என்று பெயர் வந்திருக்கு. ஸோ இந்த சேர்மத்துக்கான ஐயுபிஏசி பேர் என்ன பண்ணாக்கா ஈத்தேன் 1,2 டயால். இந்த சேர்மத்துக்கான பொது பெயர் எத்திலின் கிளைக்கால். இது ஒரு டைஹைட்ரிக் ஆல்கஹால். அடுத்து இந்த சேர்மத்தை எடுத்துக்கிறேன். CH2 சிங்கிள் பாண்ட் OH, சிங்கிள் பாண்ட் CH, சிங்கிள் பாண்ட் OH, சிங்கிள் பாண்ட் CH2, சிங்கிள் பாண்ட் OH. சரி, இதுவும் பார்த்தீங்கன்னா பாலிஹைட்ரிக் ஆல்கஹால் தான். இந்த சேர்மத்தில் மொத்தம் 3 ஹைட்ராக்சில் தொகுதிகள் இருப்பதனால இதை நம்ம ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால் அப்படின்னு சொல்கிறோம். ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால். ஸோ இந்த சேர்மத்தினுடைய பொது பெயர் என்ன பண்ணாக்கா கிளிசரால். ஸோ இந்த சேர்மத்துக்கான ஐயுபிஏசி பேர் பாருங்க. இதை ஆல்கேன் -N, N ஹைஃபன் ட்ரையால் அப்படின்னு வந்து நேம் கொடுக்கணும். ஸோ இந்த ஃபார்மேட்டை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். என்ன ஆல்கேன் இருக்கு? ப்ரோப்பேன். ஓகே, ஹைஃபன். இதில் ஒவ்வொரு எண்ணும் OH வந்து குறிப்பிடுது. ஓகே, முதல் கார்பனில் OH, ரெண்டாவது கார்பனில் OH, மூன்றாவது கார்பனில் OH. அப்போ என்னன்னு சொல்கிறோம்? 1,2,3. ஓகே, ட்ரை. ஓகே, அடுத்து ஆல். ஓகேவா? ஆல் அப்படின்னா ஆல்கஹால். ஓகே, OH வந்து குறிப்பிடுது. ட்ரை அப்படின்னா மூன்று OH தொகுதிகள் உள்ளன. முதல் OH முதல் கார்பன், ரெண்டாவது OH ரெண்டாவது கார்பன், மூணாவது OH பார்த்தீங்க அப்படின்னாக்கா மூன்றாவது கார்பன் அணுக்கள் உள்ளன. முதல் கார்பன், இரண்டாவது கார்பன், இது மூன்றாவது கார்பன். ஓகே, 3 கார்பன் இருக்கனால இது ஒரு ஆல்கேன். அதனால் ப்ரோப்பேன். ப்ரோப்பேன் ஹைஃபன் 1,2,3 ஹைஃபன் ட்ரையால். இது பார்த்தீங்கன்னா பாலிஹைட்ரிக் ஆல்கஹாலுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்ததான் ஹெக்ஸாஹைட்ரிக் ஆல்கஹால். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சார்பிட்டால். CH2 single bond OH, single bond CH OH, single bond OH H HOH HOH CH2OH. First carbon, second carbon, third carbon, fourth carbon, fifth carbon, இது sixth carbon. மொத்தம் 6 கார்பன் அணுக்கள் இருப்பதன் காரணமாக இது ஹெக்ஸா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஆல்கஹால் அப்படின்னா OH, ஹைட்ரிக் அப்படின்னாக்கா அது ஹெக்ஸாஹைட்ரிக் ஆல்கஹால் அப்படின்னா கொடுக்கப்பட்டுள்ள சேர்மத்தில் வந்து மொத்தம் 6 OH தொகுதிகள் இருப்பதை வந்து குறிப்பிடுகின்றது. சரி, இந்த சேர்மத்துக்கான பொது பெயர் என்ன அப்படின்னு பாருங்க. சார்பிட்டால். ஓகே, ஐபிசி பெயர் என்ன அப்படின்னா ஹெக்ஸேன் ஹைஃபன் 1,2,3, 4,5, 6 ஹெக்ஸால்.
ஹெக்ஸேன் 1, 2, 3, 4, 5, 6 ஹெக்ஸால். இது எதன் கீழே வந்திருக்கு அப்படின்னா ஆல்கேன் ஹைஃபன் n, 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 n ஹைஃபன் ஹெக்ஸால். இந்த அமைப்பு படி தான் இது பெயரிட்டிருக்கேன். ஆல்கேன் அப்படின்னா இங்கே ஹெக்ஸைன் வரும், ஏன்னா 6 கார்பன் இருக்குது. அடுத்து இந்த எண் என்பது எதை குறிப்பிடுது அப்படின்னாக்கா OH தொகுதியினுடைய இடத்தை வந்து குறிப்பிடும். மொத்தம் 6 OH இருக்குது. ஒவ்வொரு OHம் ஒவ்வொரு கார்பன் அணுவில் வந்து இருக்குது. இங்கே எண்ணுக்கு பதிலாக 1 to 6 வரை எழுதியிருக்கேன். ஹெக்ஸ் அப்படின்னாக்கா 6. இப்போ என்ன 6 இருக்குது? ஆல், தட் இஸ் OH வந்து மொத்தம் 6 இருக்குது. 1, 2, 3 சரி 1, 2, 3, 4, 5, 6 OH இருக்கனால ஹெக்ஸால் அப்படின்னு வந்து எழுதிடுறோம். ஸோ இந்த சேர்மத்துக்கான பொது பெயர் சார்பிட்டால் IUPAC பேர் வந்து ஹெக்ஸன். 1, 2, 3, 4, 5, 6 ஹெக்ஸால். இந்த சேர்மத்தில் இந்த 2வது கார்பனில் OH வலதுபுறத்தில் இருந்ததுன்னா அது சார்பிட்டால். இதே OH வந்து இடதுபுறம் இருந்தது அப்படின்னா அது மேனிட்டால் அப்படின்னு சொல்லுவோம். இது சார்பிட்டால். ஓகே, இந்த 2வது கார்பனில் OH வந்து வலதுபுறத்தில் இருக்கு. இங்க ரெண்டாவது கார்பனில் OH வந்து இடதுபுறம் வந்து இருக்குது. இது மேனிட்டால், இது சார்பிட்டால். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பாலிஹைட்ரிக் ஆல்கஹாலுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. இந்த சேர்மத்துக்கும் IUPAC பேர் என்ன அப்படின்னாக்கா ஹெக்ஸேன். 1, 2, 3, 4, 5, 6 ஹெக்ஸால். தட்ஸ் ஆல்.